ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன், அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பென்ன அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதமானது ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அக்டோபர் மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 10ஆவதாக வரக்கூடிய மாதம். மற்ற மாதங்களை விட இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த அக்டோபர் மாதம் தெய்வ சக்தி மாதமாகவும் கருதப்படுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் ஒரு சர்வதேச மாதமாகவும் கருதப்படுது. ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் அந்த மாதிரி 2 சிறப்பு இருக்குது. மேலும் இந்த அக்டோபர் மாதம் இந்த 2024 ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம். என்னென்னா, இந்த 2024 அக்டோபர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. அதனாலேயே இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதத்தில் தெய்வீக சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் அக்டோபர் எண்ட் ஆஃப் த இதில் தெய்வீக மாதம் தாண்டி சுபமுகூர்த்தமான ஐப்பசி மாதமும் வருது. அதனால் தாராளமாக கல்யாணம் போன்றவை கூட பண்ணலாம். ஸோ உங்கள் ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மேஷ ராசியிலிருந்து மகர வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் மகரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு போட போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறுற மாதிரி கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே வெற்றி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல என்ன மாதிரி கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதத்தில் சூரியன், புதன், ராகு, கேது உள்ளிட்ட 6 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. இதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரங்க மீதுமே இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த 6 கிரகங்களுடைய முக்கிய பயிற்சியுமே ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இதன் காரணமாக மேசத்திலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நல்ல தாக்கம் ஏற்படுவதாக இருக்குது. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஜொலிக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 19ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 30ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. இந்த சிறப்பான கிரக மாற்றங்களால் தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அக்டோபர் மாத பலன்களை முழுமையாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம். தெளிவாக நோட் பண்ணிக்குங்க. கும்பராசி அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு ராகு, கலஸ்தர ஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சூரிய, புதன், பாக்கியஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க.
அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கும்பராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். தங்களது சொந்த பலத்தை மட்டுமே உறுதியானது என நம்பி தளராத நம்பிக்கையோடு அயராமல் உழைத்து சாதனையாளராக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்கள் காரியங்களில் கூடுதல் அக்கறை காட்டணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை 1க்கு 2 முறை செயல்படுத்துவது நல்லது. மற்றவர்கள் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில் பேசும்போது வார்த்தைகளில் அளந்து பேசணும். வார்த்தைகளை விற்றக்கூடாது. அப்புறம் ரொம்ப பின்னாடி கஷ்டப்படுவீங்க. அப்புறம் நெடுநாட்களாக விற்பனையாகாமல் இருந்த சொத்துக்கள் சிறிய தாமதத்துக்கு பிறகு இந்த டைம் விற்பனையாக வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அவசியமற்ற பொருட்களை வாங்க வேண்டாம். அவசிய பொருட்களை வாங்கிக்குங்க. வழக்குகளில் தீர்ப்பு வர தாமதமாகும். தேவையற்ற வாய்தாகளும் உங்களை வருத்தமடைய செய்யும். வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து செயல்படணும். அது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அவசியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்கள் முயற்சிகளில் தடங்கள் தாமதங்களை தவிர்க்க முடியாது. உங்களுடைய உயர் காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உயர் அதிகாரிகளுடைய கண்டனங்களுக்கு ஆளாகாமல் தப்ப உங்கள் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து வர வேண்டும். இல்லைனா கண்டிப்பாக பெரிய ஆபத்தில் மாட்டி வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபமானது இருக்காது. எனவே சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். கடன் வாங்குவதையும் தவிர்க்கிறது வியாபாரத்தில் நல்லது. வேலையாட்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் நஷ்டங்களை தவிர்த்து பொருளாதார நெருக்கடி வராமல் காக்கலாம். அதனால் கொஞ்சம் வியாபாரக்காரங்க வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விளையாட்டுகளில் கவனத்தை குறைத்து பாடங்களில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் படிப்பில் மேன்மை நிலையை அடையலாம். அதனால் மேன்மை நிலையை அடைய கவனத்தை சிதற விடாமல் இருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகள் பெற முடியும். உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்வது எதிர்கால குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செயல்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுபவர்கள் உங்களுடையே இருப்பாங்க. அதனால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்புறம் பெண்களுக்கு குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். அவை தானாகவே நிவர்த்தி ஆகிவிடும். பயப்பட வேண்டாம். கோபத்தை குறைப்பதன் மூலம் சிக்கல்கள் தீரும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிக்கிறது அவசியம். இல்லைனா அதில் தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ பெண்கள் ரொம்ப கவனமாக நேரத்தை கடைபிடிக்கணும். நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய பணி சுமை குறைந்து காணப்படும். வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். அதனால் வேலை திறமையை மட்டும் நல்லா ஹை லெவலில் பண்ணுங்கள். அப்புறம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். உங்களுடைய நலனில் அக்கறை காட்டணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும், பார்த்துக்குங்க. அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். திறமை வெளிப்படும். அடுத்தவர் யாரும் குறைக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். எதிலும் லாபம் கிடைக்கும். காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும், பார்த்துக்குங்க. ஆக மொத்தம் கும்பராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கும்பராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.